ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20I மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மேட்ச் சூர்யா டாஸ் லூஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் இந்தியாவை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஓப்பனிங் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஃபஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் ஓவர் மெஹமூத் இங்கிலாண்டை செகண்ட் ஓவர்லேயே நல்ல டோன் செட் பண்ணுறாரு இங்கிலாந்துக்கு. ஃபஸ்ட்டு பாலில் சஞ்சு சாம்சனோட விக்கெட்டும், செகண்ட் பால் திலக் வர்மாவை ஃபஸ்ட்டு பால்லேயே அவுட் எடுத்தார். அடுத்து சூர்யாவும் அவரோட அந்த ஓவரோட லாஸ்ட் பாலில் ஸ்லோ பாலுக்கு டிசீவ் ஆகி அவுட் ஆகிறாரு. ஸோ இந்தியா 12 for 3 ஸ்டேஜில் இருக்கிறப்ப பேக் ஃபுட் போயிட்டாங்க. ஸோ அடுத்து ஜாயின் பண்ண அபிஷேக் சர்மாவும் ரிங்கு சிங்கும் இந்தியாவோட பவர் பிளேவை கரெக்டாக விக்கெட் என்ன தான் போயிருந்தாலும் ஒரு பக்கம் இந்தியாவோட பவர் பிளேவை ஓரளவுக்கு யூஸ் பண்ணி டீசெண்டான ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பேருமே அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடி இருந்தாங்க பவர் பிளே முடிகிற வரைக்கும். மெயினாக ரிங்கு சிங் டவுன் தி கிரவுண்ட் அடிக்கிறது ஃப்ளிக் ஷாட். அபிஷேக் சர்மா கவர்ஸில் பல பவுண்ட்ரிஸ் அடித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ரஷீத் பவர் பிளே முடிஞ்சோடனே கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ரஷீதோட ஃபஸ்ட்டு பால் அபிஷேக் சர்மா நல்ல பவுண்ட்ரி அடிப்பார். ஸோ அபிஷேக் சர்மாவும் ரிங்கு சிங்கும் நல்லா விளையாண்டுருக்கிறப்ப கரெக்டாக நம்ம அதில் ரஷீதோட செகண்ட் பால்லே அபிஷேக் சர்மா 4 அடித்த அடுத்த பாலே ஸ்வீப் ஷாட்டுக்கு போவார். ஸோ அது ஈஸியாக கை மேலேயே போய் கேட்ச் உட்காரும். ஸோ இந்தியாவோட 4th விக்கெட்டும் கான். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா ரிங்கு சிங் தான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுவார். அதாவது கடைசி வரைக்கும் கேம் எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுவார்னு பார்த்தா நம்ம ரிங்கு சிங்கே கிரேஸ் அவுட் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கும் அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் ஜாஸ் பட்லர் செட் பண்ணுறாரு. அதாவது ஷார்ட் மிட் விக்கெட், ஷார்ட் மிட் ஆன். ஸோ லாங் ஆஃப் வைக்காமல் இப்படி வச்சு ஸோ பவுன்சர் போட்டு இறங்கி போய் அடிக்க போய் நம்ம ரிங்கு சிங்கே அவுட் ஆகிறாரு. அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக ஜாயின் பண்ண சிவம் தூபே வராரு. ஸோ சிவம் தூபேவும் ஹர்திக் பாண்டியாவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ரிங்கு சிங்கை டீசெண்டான நாக் ஆடிருப்பாங்க. ரிங்கு சிங் அண்டு போத் அபிஷேக் சர்மா. ஸோ அவங்களோட சின்ன கேமியோஸ்னால தான் இந்தியா 180 டார்கெட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க ஓரளவுக்கு டீமை ரொம்ப லோவிலேருந்து ஓரளவுக்கு மிட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிவம் தூபே அண்டு ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் அப்படியே செட் பண்ணுறாங்க டோனை. இந்தியாவுக்கு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணுறதுக்கான டோனை சிவம் தூபேவும் ஹர்திக் பாண்டியாவும் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் ரஷீதோட அந்த ஓவர் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிருப்பார். ஸோ அந்த ஓவரோட கடைசி பால் முதல் ஓவரே சிவம் தூபே 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணுவார். பிகாஸ் அதில் ரஷீத் இந்த சீரீஸ் சூப்பராக போட்டிருப்பார். ஸோ அவரோட முதல் ஓவரே பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணது அவருக்கு ப்ரெஷராக இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவும் 2 பவுண்ட்ரிஸ் அடித்து நல்ல ஸ்டார்ட் பண்ணுவார் அவரோட இன்னிங்ஸை. ஸோ இந்தியா சிவம் தூபே அண்ட் ஹர்திக் பாண்டியா இருந்தாங்கன்னா நல்ல டோட்டல் செட் பண்ணிடலாம். அதாவது 150 வந்தாவே குட் டோட்டல்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்தியா அந்தளவுக்கு பேக் ஃபுட்டில் இருந்தாங்க. ஆல்ரெடி 87 for 5ன்னு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கடைசி 10 ஓவருக்கு மீண்டு அடிக்கிறது கஷ்டமான விஷயம். பட் சிவம் தூபே அண்ட் ஹர்திக் பாண்டியா அதை மாற்றி எழுதுனாங்க. ஸோ 2 பேர்த்தோட அட்டாக்கிங் ஷாட்ஸ் அண்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி 2 பேர் சைட்லேருந்து பவுண்ட்ரிஸு பல வந்தது. ஸோ இதனால் 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ சிவம் தூபே சிக்ஸர் தூபே அதில் ரஷீதை அவர் மட்டும்தான் அடித்தார். 6 பவுண்ட்ரி மறுபடியும் 6 அடித்தார். ஸோ ஹர்திக் பாண்டியா அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அவர் மறுபடியும் 50 கம்ப்ளீட் பண்ண அதே ஓவர் லாஸ்ட் 2 ஓவர் சம்திங் இருக்கும். ஸோ அட்டாக்கிங் ஷாட் ஆட போய் அவரோட விக்கெட் இழக்கிறாரு. பட் இது செம இன்னிங்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ். அடுத்து வராரு நம்ம அக்ஷர் பட்டேல். ஸோ அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஐ திங்க் பவுண்ட்ரியாக சம்திங் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து சிவம் தூபே அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அக்ஷர் பட்டேல் ஸ்ட்ரைக்கில் இருக்கப்போ நம்ம சிவம் தூபேவும் அதை அடுத்த ஓவர்லேயே ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ சீரீஸ்லேயே ஸ்டார்டிங்கில் ஸ்குவாட்லேயே எல்லாமே இருந்து 4th மேட்ச்சில் உள்ள நம்ம சிவம் தூபே நல்லா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஸோ
சிவம் தூபே அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பார்ட்னர்ஷிப்னால இந்தியானால் வந்து ஒரு ஒரு நல்ல டோட்டல் செட் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இந்தியா வந்து ஒன்றுமே ஒரு 160 அது மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 180 ரன்னை வந்து டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க நம்ம டீம் இந்தியா. அடுத்து நம்ம இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அக்ரஸிவ் இன்டென்ட்டோட 180 சேஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களோட போட் ஓப்பனர் ஃபிலிப் சால்ட் அண்டு டக்கெட்ஸ் வந்து பவர் பிளேயில் நல்லா கேப்ஸை பிக் பண்ணி பவுண்ட்ரிஸ் அடித்தாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் வந்து நல்லாவே அட்டாக்கிங் பண்ணாங்க. மெயினாக டக்கெட் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 இருந்துச்சு அவர் அவுட் ஆகிறப்ப. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல பவர் பிளே யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் தந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை வந்து ரன் போகுதுன்னு நம்ம கேப்டன் சூர்யா வந்து யூஸ் பண்ணுவார். ஆனால் அதையும் வந்து டக்கெட் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிருப்பார். ரிவர்ஸ் ஸ்வீப் அது மாதிரி போட்டு அடிச்சிருப்பார். அடுத்து அக்ஷர் பட்டேலும் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து கிட்டத்தட்ட 15 ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார். ஸோ இங்கிலாந்து வந்து பவர் பிளேயில் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ரவி பிஷ்னாய் போட்ட கடைசி ஓவர் பவர் பிளேயில் வந்து லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளேயில் நம்ம பென் டக்கெட்டோட விக்கெட் விழுகும். ஸோ ரவி பிஷ்னாய் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் இந்தியாவுக்கு எடுத்து தராரு. ஸோ இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் கேப்டன் ஜாஸ் பட்லர் உள்ளே வராரு. ஸோ அடுத்த ஓவர் மறுபடியும் அக்ஷர் பட்டேல் போல் பண்ணுறப்ப ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இங்கிலாந்து வந்து திடீர்னு 60 for 2ன்னு ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூக் ஜாயின் பண்ணுறாரு பட்லரோட. பட் மறுபடியும் பிஷ்னாய் போட்ட நெக்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு கட் ஷாட் ஆட போய் நேராக ஃபீல்டு கையிலே கேட்ச் விழுந்து ஜாஸ் பட்லர் த மெயின் மேனும் காலி ஆகுறாங்க. ஸோ இந்தியா வந்து 3 மெயின் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. டக்கெட், அப்புறம் ஜாஸ் பட்லர், ஃபிலிப் சால்ட். அடுத்து ஜாயின் பண்ண லியம் லிவிங்ஸ்டனும் ப்ரூக்கும் வந்து டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிவிங்ஸ்டன் வந்து ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணுறாரு. ஹாரி ப்ரூக் நல்ல ஒரு அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடினார். ஸோ 3 T20I மேட்சஸில் வந்து ஸ்கோர் பண்ணாத நம்ம ப்ரூக் வந்து இந்த மேட்ச் ஒரு 50 அடித்து இங்கிலாண்டோட ரன் சேஸை அலைவாக வச்சுருந்தார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்த சிவம் தூபைக்கு பதிலாக வந்த ஹர்ஷித் ராணா அவரோட பார்ட்னரான லியம் லிவிங்ஸ்டனோட விக்கெட்டை வெளுத்துறாரு. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் சும்மா ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தார் ஹாரி ப்ரூக் அட்டாக்கிங் ஆடுறப்ப. ஸோ அவர் அடுத்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி ப்ரூக்கோட ஒரு ப்ரில்லியன்ட் இன்னிங்ஸ் வந்து 3 மேட்சஸ்க்கு அப்புறம் வருது. ஸோ அவர் வந்து ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு. 50 கம்ப்ளீட் பண்ண கையோட அடுத்த பாலே ஒரு ராங் ஷாட்டுக்கு போய் நம்ம வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவுட் ஆகிறாரு. ஸோ அடுத்து ஜாயின் ஆன பெத்தல் வந்து பெருசாக எதுவும் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு பவுண்ட்ரிஸ் தான் அடிக்க முடிஞ்சது. அண்ட் ரன் ரேட்டும் வந்து 10க்கு மேலே இருந்துச்சு. ஸோ ஜேமி ஓவர் 10 வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி அதே ஓவரில் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஹாரி ப்ரூக் அவுட் ஆன அதே ஓவரில் கிரேஸ் வந்து அவுட் ஆகிறாரு. மறுபடியும் ஜேமி ஓவர் 10 வந்து பேட்டிங்க்கு வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து கடைசியில் மொத்தமாக 3 விக்கெட் எடுத்து மேட்சோட ரிசல்ட்டேவே மாற்றிட்டாங்க. இங்கிலாண்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூக் அப்புறம் டக்கெட் இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்கேயாவது சப்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா அதே அளவுக்கு இங்கிலாந்து மேபி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ரன் சேஸை வந்து அலைவாக வச்சுருக்க ஜேமி ஓவர் 10 சில பல பவுண்ட்ரிஸ் அடித்தார். பட் அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் பத்தலை. பிகாஸ் அவர் ஒன் சைடு மட்டும்தான் அட்டாக் பண்ண முடிஞ்சு. அனதர் சைடு அவருக்கு அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ கடைசியாக ஜாயின் ஆன அதில் ரஷீத் வந்தார். ஸோ அதில் ரஷீதும் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் அடிக்கிறாரு. பட் நம்ம ஹர்ஷித் ராணா வந்து ஜேமி ஓவர் 10 வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடைசியில் அதில் ரஷீத் அந்த ஆர்ச்சர் தான் இருக்காங்க. ஸோ ஆர்ச்சரோட விக்கெட்டையும் வந்து நம்ம ரவி பிஷ்னாய் லாஸ்ட்டில் எடுக்கிறாரு. ஸோ ஆர்ச்சர் போனதுக்கப்புறம் கடைசியாக ஜெமி ஓவர் 10 அதில் ரஷீட்டும் ஆடுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ் இருக்கிறப்ப நம்ம அதில் ரஷீட் ஒரு 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் வந்து ஜெமி ஓவர் 10 ஒரு 4ஓட ஹர்ஷித் ராணா ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மறுபடியும் மேட்ச் வந்து லிட்டில் பிட் அலைவாகுதுன்னு நினைக்கிறப்ப நம்ம ஹர்ஷித் ராணா ஜெமி ஓவர் 10 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக நம்ம ஹர்ஷித் ராணா அவரோட ஃபஸ்ட்டு T20I டெப்யூ மேட்ச்சில்
அதுவும் ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வந்து ஒரு நல்ல ஸ்பெல்லை போட்டு முடிச்சு வைக்கிறாரு. கடைசியில் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் போட்ட லாஸ்ட் ஓவரில் இங்கிலாண்டோட லாஸ்ட் விக்கெட் விழுகுது. ஸோ இங்கிலாண்டு ஆல் அவுட் ஆகுறாங்க ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் 15 ரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் ஒன் சைடாக போச்சு. மீதி 3 மேட்சும் எல்லாமே க்ளோஸ் மேட்சஸ் தான். ஸோ இந்தியா வந்து இந்த சீரீஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். இந்தியா இந்த T20 சீரீஸ் ஜெயித்தது இல்லாமல் இந்தியா வந்து ஹோம் T20 சீரீஸில் 17 சீரீஸ் வந்து அன்பீட்டனாக இருந்திருக்கிறாங்க. இதான் வந்து மோஸ்ட் பை எனி ஹோம் டீம் அட் T20 சீரீஸ். ஸோ கோலி கேப்டன்சி, ரோஹித் கேப்டன்சி மாதிரியே சூர்யாவும் ஹோமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம T20 வேர்ல்டு கப் வந்து ஒன்று 2026 நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்தியா வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். நிறையா இதே மாதிரியே சஞ்சு சாம்சன் எல்லாம் ஆடுறதில்ல. ஸோ அந்த ரீப்ளேஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் செட் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.